வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் வாங்கினோம் பார்த்திங்களா, அந்த சப்போட்டா வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது பாருங்கள், இதே அளவு தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசு பெருசாக பழுனோம். 2 நாள் நம்ம இதை பறிக்க போகிறோம். இப்போது இதை பறித்து வச்சிட்டோம்னா எல்லாமே பழுத்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இங்கே எல்லாமே இடையில நிறைய பழுத்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது வந்து இப்போ லாஸ்ட்டு காய். இதை பறிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா பூத்து இது பாருங்க, பூ வச்சுருக்கு நிறையா துளிர் விட்டு. இதெல்லாம் பழுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இதெல்லாம் பார்க்கலாங்க. இப்போ இந்த பழத்தெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். இது பாருங்க, நல்லா பெருசாகிடுச்சு. எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக இருந்ததில் முன்னாடி காமிச்சப்போ. இப்போ நம்ம அதை பறிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ அடுத்தது பூ வைக்கிது. நிறையா பூ வச்சுட்டு இதெல்லாம் அப்புறமா பிஞ்சு விடும். பிஞ்சு விடும்போது நான் பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்போ தான் வந்து முளைக்குது, துளிர் வருது, ஒரு சைடில் பூ வைக்கிது பாருங்க. எல்லாத்துலேயுமே பூ வைக்கிது. எல்லா கலையிலையுமே பூ வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ தான் துளிர்க்குது பாருங்க. அடுத்து பாருங்கள், மினி ஆரஞ்சு பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். 2 பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. மீதி எல்லாமே நல்லா துளுத்துருக்கு பாருங்கள். நல்லா துளிர் விட்டு பூத்துருக்கு. இந்த இப்போ இதெல்லாம் வந்துக்குதுன்னா புது பிஞ்சு வைக்கிது பாருங்கள். பூத்து முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து பிஞ்சு வைக்கும். இது எல்லாமே இனிமேல் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு பூலாம் கொட்டிட்டு அடுத்தது வந்து காய்க்கும்னு சொன்னால், இப்போ இது எல்லாமே காய்க்கிறதுக்கு தான் இருக்கு பாருங்கள். இந்த இதெல்லாம் பூ வந்து வச்சு கொட்டிட்டு இப்போ இதெல்லாம் அப்படியே காயாகும். எல்லாமே இந்த இதழெல்லாம் கொட்டிட்டு இது அப்படியே எல்லாமே பிஞ்சு விட ஆரம்பிக்குங்க. பாருங்க, சீமை இழந்த நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. நல்லா உயரமாக போகுது. அடுத்து பாருங்கள், நம்ம மாதுளையும் அதே போல் நல்லா விட்டு உயரமாக போகுது பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து ஃபுல்லாகவே அடைச்சிட்டேன். கம்பி வச்சு மேலே வந்து வலை வச்சு அடைச்சாச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த கார்டனிங் இப்போ இந்த வேலை செஞ்சோம். ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த இடம் மட்டும் கவர் பண்ணி இதுக்கு ஒரு கதவு போட்டாச்சு. அடுத்தது சீத்தாவும் இப்போ தான் துளிர் விட்டு வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் வளர்கிறதுக்கு. அது மாதிரி செரியும் பாருங்கள், அதுவும் இப்போ தான் துளிர் விடுது பாருங்கள். அங்கங்கே இதெல்லாம் இப்போ புதுசாக வைக்கிற துளிர். அடுத்தது பாருங்கள், நம்ம அரநெல்லிக்காயும் நல்லா உயரமாக போயிடுச்சு பாருங்கள். அடுத்து பப்பாளி, இதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்து நம்ம கொய்யாக்காய் பாருங்கள், 2ல் 1 ஒரு பிஞ்சு மட்டும் இருந்ததுங்களா, அது இப்போ நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள் காய். இப்போ அந்த செடியை பாருங்கள்,
சின்னதாக இருந்ததா குட்டியோண்டு இருந்துச்சா இது வரைக்கும். இப்போ பாருங்க நல்லா உயரமாகிடுச்சு பாருங்கள். இங்கெல்லாம் அப்படியே பக்கக்கல்லை விட்டு நல்லா உயரமாகிடுச்சு. ஒயிட் நாவல் ஒயிட் நாவல் இதுவும். ஆமாம், இதுவும் நல்லா இப்போ தழைஞ்சு வளர்ந்துருக்கு பாருங்கள். அங்கங்கேயுமே துளிர் வைக்குது. இது நல்லா உயரமாகிடுச்சு. இடையில நம்ம 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த வீடியோ போட்டு. அதுக்குள்ளேயே எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், பார்த்ததை விட எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாகிடுச்சு. நம்ம ஸ்வீட் லெமன் பாருங்கள். ஸ்வீட் லெமன் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது லெமனே ஆனால் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா பழுத்துரும். குட்டியாக இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும். இதை அப்படியே பறித்து சாப்பிட்லாம், ஜூஸ் போட தேவையில்லை பாருங்க. அப்படியே கடித்து சாப்பிட்ற வேண்டியதான். எல்லாமே கொஞ்சம் கலர் மாறுது பாருங்கள். இதில் இன்னும் நிறைய பழம் இருக்குது. ஏன்னா கேள்விப்பட்டது கூட இல்லை நிறைய பழத்தை பாருங்க. செடியில் மறைக்குது. இதில் கலர் லைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு வாரத்தில் பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இது எல்லாமே இப்போது துளிர் விடுது, இலைகள் விட்டு. இப்போ இதெல்லாம் புதுசாக வச்ச இலைகள். இதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள், காயெல்லாம். இடையில இருக்கு. இது ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள். ஸ்டார் ஃப்ரூட்டுமே நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா தழைஞ்சு வளர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வேப்ப எண்ணெய். ஏன்னா இந்த மாங்காய் நல்லா கொத்து கொத்தாக துளிர் விட்டுருந்துச்சு. இந்த மாங்காய் எல்லாமே பாருங்க அப்படியே பூச்சி வந்துருச்சு சென்று. இப்போ எல்லாத்துக்கும் கட் பண்ணி விட்டுட்டு வேப்ப எண்ணெய் தெளிச்சிருக்கோம். பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு. இதெல்லாம் இப்போ இலை முளைச்ச இலை, அதுக்கு மேலே வளர்ந்ததெல்லாம் அப்படியே பூச்சி வந்துருச்சு. இதில் பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு பூ வச்சிருக்கு பாருங்கள். இந்த பாருங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் இதில். இதுவும் இது வந்து ஆமாம், இது ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு பூக்கு கொட்டுதா இல்லை இது காய்க்குமா என்னன்னு தெரில. பார்க்கலாம் அடுத்தது வீடியோவில். நம்ம வந்து காய்ச்சதுன்னா இதை எடுத்து காமிக்கிறேங்க. இது நல்லா வளர்ந்துருச்சு. பூ வச்சிருக்கு. ரம்புட்டானும் அப்படியே பொறுமையாக வளர்றாரு. கிட்டத்தட்ட நல்லா இது வளர்ந்துருச்சு. இதெல்லாம் வளர்ந்து போன டைம் பார்த்தப்போ அங்கங்க திட்டா ரெட் கலரில் இருந்துச்சு. இப்போ பார்த்தா நல்லா. சாத்துக்குடியும் பாருங்கள் நல்லா துளிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. துளிர் வச்சு முளைக்குது. அங்கங்கேயும் பழைய இலைகள்லாம் கொட்டிட்டு பாருங்க துளிர் வைக்கிது பாருங்கள். அதுபோல் இந்த மாவுலேயும் தாய்லாந்து மேங்கோலையும் அந்த பழைய காயை வெட்டிட்டு இது பாருங்கள். இதுலேயுமே நல்லா முளைச்சிருந்தது. முளைச்சா அப்படியே பூச்சி. இப்போ இதையும் கட் பண்ணி விட்டேன். லெமன் 2 லெமன் இருந்துச்சு, கொடி எலுமிச்சை. அது 1 பறிச்சிட்டேன். இதையும் பறிச்சிடலாம். பறிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டுமா? இது பறிச்சிரும். இது எல்லாமே இப்போ முளைச்சிருக்குங்க. இது எல்லாமே நல்லா இப்போ துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நம்ம ப்ளூபெரியும் பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு, வளர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னொரு 3-4 மாதத்துல ஆமாம், இது வந்து 6 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. அது போல் தான் ஆகும். பாருங்க இது எல்லாமே
முன்னை விட இப்போ எல்லாமே உயரமாக ஆயிடுச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இது 8 அடி 8 அடி இந்த இது போட்டிருக்கேன். நம்ம காம்பவுண்டுலேருந்து அதுக்கு மேலே ஒரு 6 அடிக்கு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அது கிட்ட வந்துருச்சு இந்த மாதுளையெல்லாம். நான் சப்போட்டாவுக்கு மட்டும் அது இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி விட்டேன். ஏன்னா அது ஏற்கனவே உயரமாக வளர்ந்து தானே வாங்கணும். அதனால் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு பாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுவரையும் வரும்போது வாங்குச்சு. அது இன்னொரு இலைய நான் வந்து இதை தாண்டி ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சோண்டு செஞ்சுருக்கேன். இந்த இதை விட பாக்ஸ் டைப்பில் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சாச்சு அது போகணும்னு. ஆனால் அந்த இடமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாருங்க, இது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. கொய்யாலாம் பாருங்க சூப்பராக நல்லா வளர்ந்துட்டு வருது. நடந்து போனாலே உடம்புலலாம் உரசுது. நல்லா குட்டி குட்டியாக இருந்துச்சுங்களா? இப்போ பாருங்க ஒயிட் நாவெல்லாம் நல்லா உயரமாக ஆயிடுச்சு பாருங்க. சரி, இவரும் இது வச்சுட்டாரு. இல்லை துளிர்த்து இருக்கு இப்போதான். இது போய் இப்போதான் துளிர் வந்திருக்கு எல்லாமே. இதில் பாருங்க ஒரு சாம்பார் கீரை சின்னதாக இருந்தது பாருங்க. பருப்பு கீரைன்னு சொல்லுவோம்ல, அது இப்போ தானாக முளைச்சிருக்கு பாருங்க. நல்லா தண்டு விட்டு அழகாக முளைச்சிருக்கு. இது அப்புறமா பிடுங்கிட்டு கீழே கொண்டு போய் வச்சிடலாம். அந்த இலையெல்லாம் எடுத்துட்டுன்னு கொஞ்சம் வளரட்டோன்னு விட்டுருக்கேன். இது தானாக தப்பு செடி முளைச்சிருக்கு. ஆசையாக இருக்கும். புதுசாக திடீர்னு பார்த்த உடனே நம்மளோட கார்டனாலாம் இருக்கு. ஆக்சுவலி இந்த மரங்களாக வந்துட்டு செடிகள் வளரணும்னா அது மேலே ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதாவது வந்துட்டு சும்மா சும்மா அது வளர்ந்துச்சா இல்லையான்னு சொல்லி சின்ன பசங்கள்கிட்ட வந்து சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் எங்கே வெயி, இதை போய் நடு, நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் வளர்ந்துரும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஒரு நாளாக போய் தேடி தோண்டி பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி தோண்டி பார்க்க அந்த மரத்தோட ஒரு இதுவாக தோண்ட அந்த மண்ணோட அந்த சக்தினால தான் அந்த மரங்கள் தண்ணியும் மண்ணும் இதுவாகிறதுனால தான் ஒரு செடி வளருது. அது மூலயமா வந்துட்டு அந்த மண்ணையே தோண்டி எடுத்துட்டு என்னது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால அதோட அந்த பவர் கம்மியாகி செடிகள் வளர்றதே நிப்பாட்டி எத்தனை வாரம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த செடி அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு செடி ஏதாச்சும் நடுறீங்கன்னா அது மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கணும். இது கன்ஃபார்ம் வளர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் செய்யணும். எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ரொம்ப இது பார்க்குறதுக்கு வேணால் குட்டியாக தெரியலாம், நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாம் பெருசாக இருக்குது. எல்லாமே எல்லாம் இன்னும் 2 நாளில் படுத்துரும். நல்லா குட்டி குட்டியாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு தான் இருந்தது. இந்த அளவுக்கு தான் வாங்கிட்டு வரும்போது இருந்தது. பாருங்க படுத்துட்டு இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால் இதுக்கப்புறம் இது வளராது. அதனால் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இனிமேல் புதுசாக இது பிஞ்சு வச்சு காமிக்கும் போது பார்க்கலாங்க. இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் இது பற்றி கார்டனிங்கில் நான் நிறைய அப்டேட் வரணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க ஏற்கனவே ஒரு பீர்க்கங்காய் பறிச்சாச்சு. இப்போ மாடியில் இன்னொரு பீர்க்கங்காய் வச்சுருக்கு பாருங்க. இது எல்லாமே இப்போது துளிர் விட்டுக்கிட்டுருக்கு பாருங்க. இது எல்லாமே படர்ந்துட்டு வருது பாருங்கள். அடுத்த மாதம்லாம் நல்லா காய்க்கும். ஆடி மாதம் நல்லா சூப்பராக காய்க்கும். இது எல்லாமே இப்போது புதுசாக துளுர்த்துட்டு வருது. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். Until then, see you. Tata. Bye.